தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய சட்ட அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். புதிய சட்ட அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்து விட்டது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த திங்கட்கிழமை நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கும். 9 மணிக்கெல்லாம் யார் ஆட்சியை பிடித்து விடுவார் என தெரிந்துவிடும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும், விஜய் முதலமைச்சர் ஆவார் என தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பெருங்கனவோடு மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் விஜய் முதலமைச்சரானால் அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதில் சட்ட அமைச்சராக ஒருவர் பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் லெப்ட் பாண்டி, பீச்சாங்கை பாண்டி என்று சொல்வார்கள். இவர் சட்ட அமைச்சர் என்று கூறப்படுகிறது. முதலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதா என்று பார்ப்போம். அடுத்ததாக ஆண்டிப்பட்டியில் பீச்சாங்கை பாண்டி வெற்றி பெறுவாரா என்பதை பார்ப்போம். இந்த லெப்ட் பாண்டி மீது ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. போதையில் தண்ணி அடித்துவிட்டு வண்டியை மறித்து தாக்கியது, சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டது என பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக பல வழக்குகள் உள்ளன. சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் மீது கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தலைமறைவானார். ஆனால் அதே ஆண்டிப்பட்டியில் வைத்து சாட்டை துரைமுருகன் பொதுக்கூட்டம் வைத்தார். அப்பொழுதும் தலைமறைவானார். இந்த லெப்ட் பாண்டி மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் உள்ளன. இவர்தான் புதிய சட்ட அமைச்சர் என தமிழக வெற்றி கழகத்தினர் கூறுவது வேடிக்கையாக உள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதா, லெப்ட் பாண்டி வெற்றி பெறுவாரா என்பதை முதலில் பார்ப்போம்.